எல்லாத்துக்கும் காரணம் இவன் இல்ல, அந்த பாலு. ஆமாடா, அவனை கண்டிப்பா நம்ம சும்மா விடக்கூடாதுடா. அவனை என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சீக்கிரம் வாடா. சே, எப்படி அடிச்சுட்டு போயிட்டாரு அவரு. ஐயோ பாலு. சே, இது புடி. சே, அப்படியே சேர அடிச்சு. சீக்கிரம் வா. இந்த பாடத்தை நீங்க எல்லாரும் முன்னாடி படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். டைம் என்னாச்சு? நீ என்ன சேத்துல குளிச்சுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு வரியா? என்னடா எதுவும் பேசாம நிக்கிற? வர வழியில வண்டி ஒண்ணு சேர் அடிச்சுட்டு போயிடுச்சு சார். நீ உள்ள போமா, நீ கொஞ்சம் வெளியில நில்லு. இப்ப நாம இந்த கிளாஸ்ல முக்கியமான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். என்ன பாலு? எல்லாம் நல்லா கவனிக்கணும். வர வழியில வண்டிக்கார ஒருத்தர் சேர் அடிச்சுட்டு போயிட்டான். நான் சொல்றத நல்லா கவனிச்சுட்டு நாளைக்கு நீ எதுக்கு இங்க வெளிய நிக்கிற? புரியுதா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன டீச்சர்? சார், அப்படி என்ன இவன் தப்பு பண்ணிட்டா இவனை வெளியே நிக்க வச்சிருக்கீங்க? அவன் எந்த தப்பும் பண்ணல. ஆனா இந்த கோலத்துல இருக்கிற இவனை கிளாஸ்ல மத்த பசங்க கூட உட்கார வைக்க முடியுமா? ஒருவேளை உங்க பையனுக்கு இதே மாதிரி நடந்திருந்தா அப்பவே இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா? வா பாலு, இங்க வா. என்னடா பாலு இப்படி பாக்குற? வா பாலு, கம். எல்லாரும் பாடத்தை கவனிங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம்னா, அம்மாங்கிற தலைப்பை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். அம்மாங்கிற வார்த்தை எவ்வளவு ரொம்ப முக்கியமான வார்த்தைன்னு எல்லாருக்கும் சொல்லி தர போறேன். இதுல ஒரு குட்டி கதை இருக்கு. ஒரு அம்மாவும் ஒரு பையனும் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா இருந்தாங்க. அந்த பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த அம்மாவால அதை தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா அம்மாவோட பாசத்தை யாராலையும் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. இதுல இருந்து என்ன தெரியுது? பாலு, ஒரு 10 நிமிஷத்துல உன்னோட ஷர்ட் காஞ்சிரும். சரி கண்ணா, எனக்கு இப்போ கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நீ இங்கே இரு. ஷர்ட் காஞ்சதுக்கு அப்புறம் கிளாஸ்க்கு போட்டுட்டு வா. சரியா? நான் கிளம்புறேன். அப்பா, என்னடா? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டா? சொல்றா. இங்க வாங்களேன். நீங்க வாடா. நான் வேலை பார்த்துட்டு இருக்காது உங்களுக்கு தெரியலையா? பா, நீங்களும் உங்க சைக்கிளும் உங்களுக்கு ஒரு வேலையே இல்லப்பா. அப்பா, அம்மா பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்களாப்பா? இதை பத்தி ஏன்டா இப்ப என்கிட்ட கேக்குற? இல்லப்பா, சொல்லுங்களேன். அப்பா,
அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தாங்கன்னா எனக்கு இன்னும் நிறைய பாசம் கிடைச்சிருக்கும்ல. நீ என்னடா என்னென்னமா பேசிட்டு இருக்க? ஒரு அம்மா இல்லாத குறைய என்னைக்காவது உனக்கு காமிச்சிருக்கனா? என்னோட டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு போலப்பா. அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஒரு அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்கு. டீச்சர் அம்மா. தம்பி, அவங்களாம் பெரிய ஆளுங்கப்பா. நம்மளாம் பாவப்பட்டவங்க. தேவையில்லாத விஷயத்த பத்தி யோசிக்காத. நீ நல்லவனா இருக்கிறதால தான் டீச்சர் உன் மேல பாசம் காட்டுறாங்க. புரிஞ்சுதா? நீ படிச்சு நல்ல வேலையில போய் சேரணும். அப்போ டீச்சருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டீச்சர் அம்மா. டீச்சர் அம்மா. என்னடா? ஒன்றும் இல்லைப்பா. டீச்சர் அம்மா. டீச்சர் அம்மா. ஒரு 2 நாள் லீவு கிடைச்சா நல்லா இருக்குல்ல? ம். இந்த ஆளை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் எங்க போய் தொலைஞ்சான்? எங்க போனான் தான் தெரியலையே. என்னாச்சு சார்? அதான் சாவி தொலைஞ்சிருச்சு. கூட்ட துறக்க ஆசாரிய கூட்டு வர சொல்லி. அவர் வந்தா உடனே திறக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா. என்னடா தம்பி, நீ மதிய சாப்பாடு எடுக்காம வந்துட்ட? என்ன புள்ளடா நீ? என்னாச்சு? எல்லாரும் ஒன்னா கூட்டமா நிக்கிறீங்க? ஸ்கூலோட சாவி தொலைஞ்சிருச்சுப்பா. அது ஆஃபீஸ் ரூம்குள்ள தான் இருக்கு. அதனால ஆஃபீஸ் ரூமோட பூட்டை உடைக்கணும்ப்பா. ஓஹோ. இந்த கதவை திறக்க முடியாம தானே எல்லாரும் நின்னுட்டு இருக்கீங்க. அதுக்கு பூட்டை உடைக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த பூட்டை திறக்கிறதுக்கு தான் ஆளை கூட்டு வர போயிருக்காங்க. நீங்க மட்டும் சரின்னு சொன்னீங்கன்னா நான் வேணா முயற்சி பண்ணி பாக்குறேன். சரிப்பா, வந்து பாரு. ஆமா, வந்து பாருங்க. அம்மாடி, இப்ப உடனே கொடுத்துறேன். என்ன இந்த கையில ஆர்பினோட வரான்? பயங்கரமான ஆள்ரா இவன். சே, இவங்க அப்பானால கிடைக்க வேண்டிய லீவு போயிடுச்சு. இந்தாங்க சார். ஐயா கொடுங்க. பயங்கரமான ஆளியா நீ. இது ஒரு சாதாரண விஷயம். தம்பி, நான் வரட்டுமா? திருடனுக்கு பூட்டை எப்படி திறக்கணும்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்பா திருடு தானே. அப்ப இதல்ல பார்லிமெண்ட் பூட்டையே திறந்துருவாரு. சரியா சொன்னடா. இனி அவன் எந்தெந்த வீட்டோட பூட்டை திறக்க போறானோ. மச்சான், எங்க வீட்டுல இருக்கு நான் என்ன அவுத்து விட்டுலாம்னு நினைக்கிறேன். எதுக்காகப்பா இங்க வந்தீங்க? என்ன பாலு, இப்படி பேசுறத நினைச்சு மனசை தளர விடாத. புரியுதா? பாலு, என் மகனே பாலு. அப்பா,
என்ன விடுறா கண்ணு, எனக்கு ஒண்ணும் இல்ல. இப்படி நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பாக்கிறதுக்கு பயமா இருக்குப்பா. என்ன நினைச்சு எதுக்கு நீ தேவையில்லாம பயப்படுறா? போங்க, என் கூட பேசாதீங்க. எதுக்கும் பயப்படாத. ஏன்பா இப்படி போய் குடிச்சிட்டு வந்தீங்க? தயவு செஞ்சு ஏன்பா என்னை இப்படி குடிச்சிட்டு பிடிக்காத. வந்தீங்க? என்னை விடு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, என்னை விடு. இப்படி ஒரு நிலைமையில என்னால எப்படி குடிக்காம இருக்க முடியும்? என் மனசு ரொம்ப வலிக்குதுடா, என்னால தாய்க்க முடியல. உங்க அப்பா தாண்டா என்ன இப்படி திருடனாக்குனது. அவளுக்கு சொத்து மேலையும் பணத்து மேல இருந்த ஆசையாலதான் அவ கேக்குறதெல்லாம் என்னால செய்ய முடியாம இருக்கும்போது என்னையும் என் தங்கத்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டாடா. அந்த நிமிஷம் கூட என் நெஞ்சில இப்படி ஒரு வலி வந்ததே இல்லடா. ஆனா இப்போ என் பையன் ஒரு திருடனோட பையனாயிட்டா, அதுவும் பல பேர் முன்னாடி. என் புள்ள எல்லாரும் முன்னாடியும் என்னால தலை குடிச்சு நிக்கும் போது என்னால தாங்க முடியல. இனி நான் என்ன பண்ணாலும் இவங்க கொடுத்த திருடுங்கிற பட்டம் மாறாது. திருட வாசு. அப்பா, அழுவாதீங்கப்பா, அழுவாதீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்க கவலைப்படாதீங்கப்பா. அப்பா, அப்பா, தயவு செஞ்சு கொடுக்காதீங்கப்பா. எனக்கு உங்களையே விட்டா வேற யாருமே இல்லப்பா. சத்தியமா சொல்றேன் செல்லம், என் வாழ்க்கையில குடிக்கவே மாட்டேன்.